இன்றைக்கு யோபு 31ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். யோபு 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 31 என்ன பேச போகிறார் என்றால், ஒரு டிஃபென்ஸ் பண்ண போகிறார். எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் சாத்தானா இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரில. ஏன்னா நமக்கு தான் தெரியும், 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம், சாத்தான் தான் இதற்கு காரணமாக இருந்தான். ஆனால் யோபு ஒன்று மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவருக்கு தெரியாமல் வந்திருக்காதுன்றதை பிடிச்சிக்கிட்டார். ஆண்டவரே, இது யார் மூலியமாக வருதோ எது மூலியமாக வந்ததோ உமக்கு தெரியாமல் வந்து இருக்காது. இப்போ என் கஷ்டத்தை உங்கள் கையில் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய வாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவருடைய நண்பர்கள் 3 நண்பர்கள் வந்தாங்க. அந்த 3 பேரும் வந்து எலிப்பாஸ், அப்புறம் சோஃபார், அப்புறம் பில்தாத், 3 பேர் வந்தாங்க. 3 டாக் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ யோபு 29, 30, 31 தன்னுடைய ஃபைனல் டாக் கொடுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் பேச போகிறதில்ல, அந்த 3 பேர் பேச போகிறதில்ல. எலிஹூன்னு ஒருத்தன் வர போகிறான், 4வது ஒரு ஆள் வந்து பேச போகிறான். ஆண்டவர் பேச போகிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட ஃபைனல் டிஃபென்ஸ், நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கணும், தப்பு பண்ணல நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்லல, வாய்ஸ் அவுட். வாய்ஸ் அவுட்னா என்ன? நான் பண்ணலங்கய்யா, நான் பண்ணலங்க. பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்லக்கூடாது, பண்ணிட்டா என்ன பண்ணோம்? சாரி கேட்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடுகிறனும் இரக்கம் பெறுவான். ஆனால் நம்ம பண்ணல, நம்ம மேலே பழி வந்துச்சுன்னா வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணலங்க, என் மேலே தப்பான பழி வருது. ஒரு நாள் கழிச்சு தான் சொல்லணும், திரும்ப சொல்லணும், நான் பண்ணலங்க, என் மேலே தப்பான வழி வருது. இதைத்தான் யோபு இங்கே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யோபு பொய் சொல்கிறாரு, அவர் ரொம்ப ரேஷாக நடந்துக்கிறாரு, அவர் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் திரும்ப திரும்ப யோபுவை அவங்க பாதிப்புக்குள்ளாக்குறது நமக்கு தெரியும். யோபு இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஜோப் இஸ் இன் இஸ் பெயின்ஃபுல் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். யோபுக்கு இந்த நேரத்தில் வலி, பயங்கரமான வலி. அவரை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்கன்றத 30ஆம் அதிகாரத்தில் 15 வசனத்தில் சொல்கிறார். சின்ன பசங்க கூட அவரை மதிக்க மாட்டுறாங்கன்றெல்லாம் 30ஆம் அதிகாரத்தில் பேசினார். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்ததில்லை என்பதாக 30 பேசினவர் 31 கண்டினியூ பண்ண போகிறார். இந்த 31 என்ன பேச போகிறார் அப்படின்னா, என் மேலே தப்பு இல்லை, என்னோட டிஃபென்ஸ் வாதத்தை நான் திரும்பவும் தொடர்ந்து பேசுகிறேன். நான் பியூராக இருக்கேன், நான் இன்னசென்ட்டாக இருக்கேன், என்ன போல பணக்காரராக வாழ்ந்தவங்க செய்த எந்த தப்பையும் நான் பண்ணவில்லை, பணம் வந்துட்டா சிலர் இஷ்டத்துக்கு செய்கிறது போல நான் செய்யவில்லை என்று தன்னுடைய உத்தமத்தை குறித்து, அந்த வேர்டு மறந்துடாதீங்க, உத்தமம், இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம், தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து, இல்லை தன்னுடைய சுத்தத்தை குறித்து, சுத்தம் என்றால் பியூரிட்டி, தன்னுடைய இன்னசென்ஸ்னா நான் தப்பே பண்ணல, நான் நிரபராதி என்பதை குறித்து யோபு பேச போகிறார். யோபுக்கு வந்த பிரச்சனையில் யோபு தன் கஷ்டத்தை சொல்ல வரும்போது நண்பர்கள் வந்து யோபுவை தாக்குனாங்க. மெனிட்டுசே வார்த்தைகளினால் யோபு இப்பொழுது தன்னை பற்றி பேச போகிறார். இந்த 29, 30, 31 தன்னுடைய டிஃபென்ஸை, தன்னுடைய எதிர்த்தரப்பு வாதத்தை முழுமைப்படுத்தி பேச போகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் தன்னுடைய உத்தமத்திலே தான் நிலைத்திருக்கிறேன் என்பதாக தன்னுடைய உறுதியை பற்றி பேசுகிறார். சத்தியமாக நான் தப்பு பண்ணல அப்படின்றது போல பேச போகிறார். ஆமாம், ஆனால் 3 நண்பர்கள் பேசின வார்த்தைகளுக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுகிறது இது இருக்க போகிறது. இதில் முதல் பகுதி நம்ம பார்த்தோம் என்றால், தன்னுடைய உத்தமத்தை பற்றி பேசுகிற யோபு முதலாவதாக, நான் இச்சிக்கிறவன் அல்ல, நான் இச்சை பண்ணுகிறவன் அல்ல, பிறனுடைய மனைவியாகிலும் பிற ஸ்திரீகளையாகிலும் இச்சித்து என் மனைவிக்கு நான் துரோகம் செய்கிறவன் அல்ல என்பதை பேசுகிறார். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி சொல்லிட்டார். அப்போ இத்தனை வயசு எனக்கு ஆனாலும் என் ஒய்ஃபை மட்டும் தான் நான் பார்க்குறேன், வேறு எந்த யங் விமன், வேறு எந்த வாலிப ஸ்திரீயும் நான் பார்க்கல, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் ஒருத்திக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பேசுகிறார். ஹல்லேலூயா. மனித ரீதியாக மனிதர்களுக்கு முன்பதாக நான் உத்தமமாய் வாழ்கிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் எனக்கு இந்த அவமானம் வருகிறது, என் நண்பர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உத்தமத்தில் இருக்கிற மக்கள் நான் காசில் ஒழுங்காக இருக்கேன், அதில் ஒழுங்காக இருக்கேன், இதில் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் தன் மனைவிக்கு உத்தமமாக இருப்பதை பற்றி யோபு இங்கே பேசுகிறார், அதை உறுதியாய் சொல்கிறார். இந்த யோபு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு வந்து
இயேசு ராஜா தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற மனுஷன் அவளோடு விபச்சார பாவம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொல்லியிருப்பார். பார்க்கவே கூடாது தப்பா அப்படின்வார். நான் பார்க்க தானங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாதான் பைபிள் பிரகாரம். பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. இது நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோன்னு வைங்களேன், இட்ஸ் கிவிங் ஹோல்ட் டு தி எனிமி. ஆமாம், ஃபுட் ஹோல்ட் டு தி எனிமி. சாத்தான் வரான், நம்ம ஒரு கப்பல், நம்ம ஒரு படகுல போயின்னுக்கிறோம், ஒரு கால் மட்டும் வச்சுக்கிட்டான்னு கேட்குற கதை நம்ம பார்த்தோம்னா. சரி வச்சுக்கிறான்னு கால் வச்சோம்னா இன்னொரு காலை தண்ணியில் வச்சுன்னுப்பான், அதையும் தூக்கி உள்ளே வைப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், உள்ளே உட்காந்துட்டு நம்மளை தள்ளி விட்டுருவான், நம்ம படகை நம்ம வாழ்க்கையை தள்ளி விட்டுருவான். இதை தான் யோபு பேசுகிறார். நான் இச்சையோடு கூட ஒரு ஸ்திரியை கூட பார்த்தது இல்லை. 31 31ஆம் அதிகாரம் முதல் வசனமே அப்படிதான். I was blameless. I am a blameless man. I am an upright man. கர்த்தருடைய பார்வையில் I am a godly man. நான் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறேன். இந்த சாப்டர் துவங்கும் போது அவன் ஒரு பரிசுத்தமானதாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவனாய் இருக்கிறான். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றதுக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன். I am a perfect. I am upright. I am upright. I am fearful to God. I am against evil என்பதாக பேசுகிறவன் சொல்லுகிறான், என் கண்ணோடே உடன்படிக்கை பண்ணின நான். வா, என் கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாரான். இந்த கண்ணில் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். நம்ம கூட கண்ணு மேலே கை வச்சுக்கலாமா, உடன்படிக்கை பண்ணலாம். இயேசுன்ற ரத்தத்தினால என் கண்களை உடன்படிக்கை பண்ணுங்க தேவஜனமே. இன்னைக்கு உலகமே கண்களில் வீழ்ச்சி அடையுது. என் கண்களை இயேசுன்ற ரத்த கோட்டைக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கண்ணுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கண்ணை கர்த்தர் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரா. இப்போ கன்னிகையின் மேல் நினைவாக இருக்க மாட்டேன். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் பணக்காரங்க மத்தியில் ஒரு கேரக்டர் இருந்துச்சான். வயசாயிட்ட பிறகு இளம் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டர் இருந்துச்சான். பணக்காரங்க அவங்க கையில் பணம் இருக்கும், சொத்து சுகம் எல்லாம் இருக்கும். தாங்க வேலை செய்கிற பெண்ணையே கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு காங்குபைன் சொல்லுவாங்க. காங்குபைன்னா மனைவி இல்லாமல் அவளை கூட வச்சுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செயல்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை கூட நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உண்மையில் ஒரு உத்தமமானவனாக இருக்கிறேன். அவளோட அழகை கூட என் உள்ளத்தில் இச்சித்ததில்லை, நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். ஏங்க ஐயா அப்படின்னா, என் கண்ணை யார் கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன். தேவஜனமே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் நம்முடைய கண்கள், ஜீசஸ் சொல்லும்போது சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிந்து தூரே போடு, ஒற்றை கண்ணனாய் பரலோகம் வா என்று சொன்னார். இன்னைக்கு யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை நமக்கு சொல்கிறார். அந்த கல்ச்சரில் அப்படி இருந்துச்சான். யோபு சொல்கிறார், நான் அதில் கூட ரிஸ்ட்ரைன் பண்ணிக்கிட்டேன், அதில் கூட நான் கவனமாக இருந்தேன். ஆமேன். உன்னதமானவர் அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. ஒருவேளை நான் அப்படி ஒரு தப்பாக நடக்கிற ஆளாக இருந்தால் எனக்கு உள்ளத்திலிருந்து பணம் வந்திருக்குமா? பாருங்க, ஆண்டவர் வழியில் போனால் நமக்கு ஆண்டவர் வழியில் இருக்கிற பணம் வரும், அதுக்கு பேர் ஆசீர்வாதம். ஆண்டவர் வழியில் போகலன்னா ஆண்டவர் வழியில் இருக்கிற பணமும் ஆசீர்வாதமும் வராது. ஆனாலும் நம்ம எடுக்கணும்னா உலகத்தின் வழியில் போய் பாவத்தில் எடுக்கணும். அது சும்மா வராது, அது ஒரு பேக்கேஜோடு வரும். அதை பிரிச்சிட்டோம், உள்ள இருக்கிற பணம் வரும், கூடுதுனா வரும், சாபம் வரும், மரணம் வரும், வியாதி வரும், தொல்லை வரும், துயரம் வரும், கர்ஸ் வரும், சாத்தானம் வருவான் கூட்டம் கூட்டமாக. இப்போ இதான் கேட்குறாரு, உன்னதத்தில் வருகிற ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறவனுக்கு வருமோ? வராதே. மாறுபாடு உனக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். இப்படி தானே கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. நான் போகிற வழி ஆண்டவர் பார்க்குறார் அல்லவா. நான் எப்படி நடக்கிறேன்னு ஆண்டவர் பார்க்குறாரு அல்லவா. பாருங்க, யோசேப்பை பாவத்தில் தள்ள அந்த போத்திபாரோட மனைவி நினைக்கும் போது யோசேப்பு சொன்னது என்ன தெரியுமா? நான் நல்லவன், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல, எங்கள் ஆண்டவர் என்னை பார்த்துனுங்கிறாரே, நான் எப்படி பண்ணுவேன். நம்ம நல்லவங்கன்றதுனால நம்ம தப்பிக்க போகிறது இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் பார்த்துனுங்கிறதுனால தப்பிக்க போகிறோம். எந்த குடும்பத்தில் அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்களோ பிள்ளைங்க தப்பிக்குமா தப்பிக்காதா? அப்படியே விட்டாங்க மாட்டுமா? மாட்டோம். இன்னைக்கு நம்மை பார்க்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டுகிறார். நம் நடைகளை, நம் பேச்சை, நம் நடத்தை எல்லாத்தையும் பார்த்து கொண்டுகிறார். அதை தான் யோசேப்பு சொன்னார் அவளை பார்த்து, என் தேவனுக்கு மறைவாக நான் பாவம், என் தேவனுக்கு அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு நான் எப்படி உங்க கூட பாவம் செய்ய முடியாது விட்டு ஓட்டார். அப்பா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு நமக்கு எல்லாருக்குமே அதான், ஒன்று ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போகிறது, இல்லைன்னா அவர் காலில் வந்துட்டு அவர் சொல்கிறத கேட்குறது. ஆமென்.
ஆண்டவர் லைட்டாக நம்மளை பார்த்து இருக்கும்போது இப்படி திரும்பும்போது நம்ம தப்பு பண்ணலாம். இல்லை, அவருடைய கண்கள் என்னாலும் திறந்த வண்ணம் இருக்குது. ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அது உங்களை பார்த்துக்கினே இருக்குது. கொஞ்ச நேரம் போச்சு திரும்பிடுமாண்ணா, கண்ணு இப்படி பண்ணுமாண்ணா, அப்படியே நம்ம சில நேரம் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுட்டு வாதியாரெலாம் அப்படியே கண்ணை அசந்துருவாங்க, அப்படி அசந்துருமாண்ணா, அது பார்த்துக்கினே கிடக்கும், மாதக்கணக்காக பார்க்குது. அப்புறம் அது ஆர்கைவ் ஆகிடுது, அது அப்படியே அப்படி சின்ன ஃபைல் ஆக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூட எடுத்து கொடுக்குற டேட்டாலாம் வந்துருச்சு. இப்போ இதைத்தானே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்து தீவித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவர. ஓல்டாக பேசுகிறாரு, பொய் சொல்லங்க, உண்மையாக சொல்ல. ஹி இஸ் வாய்ஸிங் அவுட். யோபுகிட்ட இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, நான் தப்பு பண்ணல ஆண்டவரே. திரும்பவும் நமக்கெல்லாம் வார்னிங் இருக்குது, தப்பு பண்ணிட்டு பண்ணலன்னு பொய் சொல்கிறது அது செய்யக்கூடாது. நம்ம அப்படியே கை தூக்கிடணும், ஆண்டவர்கிட்ட மட்டும் செஞ்சதை அப்படியே வச்சிடணும். அல்ல இல்லையா? இவர் ஆண்டவர்களை வந்து சொல்கிறாருன்னா யோபு. இப்போ நீங்கள் கேளுங்க, யோபு உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா? ஏன் எப்படி சொல்லியிருக்கீங்க பண்ண மாட்டார்னு? 1ஆம் அதிகாரத்திலே படித்தோம். ஆண்டவரை சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற என் தாசனாக யோபின் மீது கண் வைத்தாயோ. அல்ல இல்லையா? யோபு வாழ்ந்தது கிமு 1500, கிறிஸ்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம கிறிஸ்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் வாழறோம். அப்போ இது ஒரு 2000, அது ஒரு 1500, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிறாரு? 3500 வருஷத்துக்கு முன்னாடி யோபு வாழ்ந்துக்கிறார். கவனிங்க, சில பெண்கள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளோட விஷயத்த சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஆண் மகன் இருந்திருப்பான்னா 16 வயசுலேயே ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவன் பணம் சம்பாரிச்சிருப்பானான் அந்த காலத்தில். எத்தனை வயசில்? விவசாயம் கற்றுன்னு இருப்பான், அவனுக்கும் சொந்தமாக விவசாயம் இருக்கும், அவன் கற்றுன்னு இருப்பான். அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணால் என்ன பண்ண முடியும்? அவனால் வாழ முடியும். எத்தனை வயசில்? 16. ஆனால் இன்றைக்கு 26 வயசில் கூட பசங்க வேலைக்கு போகிறானவனும் தெரில, சம்பளம் வாங்குறானவனும் தெரில, அவனை நம்பி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களவனும் தெரில, அவன் எந்த கனவு உலகத்தில் இருக்கிறானோ அவனுக்கும் தெரில. அவன் யோசிக்க மாட்டான், அவன் டைம் இல்லை வேஸ்ட்டை கூட யோசிக்கிறானே தவிர யோசிக்கல. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு யூதன், ஒரு எபிரேயன் 16 வயதிலேயே he has got economic independence. ஆனால் இன்னைக்கு 26 கூட இல்லை. ரைட்டா? அன்றைக்கு 16 வயதில் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறவன் 2 வருஷத்தில் நல்ல விவசாயம் பண்ணியோ வேலை செய்யோ தன்னுடைய குடும்ப தொழிலை செய்தோ 18வது வயதிலே திருமணத்துக்கு ஆயத்தமாகிறான். எத்தனை வயசில் ஆகிறவானா? 18 வயசில் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சராசரியாக நான் பேசுறது 28 வயசில் கூட பசங்களுக்கு நம்ம பொண்ணு பார்க்க முடியல. அவன் உடம்பளவில் மெச்சூர் ஆனாலும் மனதளவில் மெச்சூர் ஆனானா, ஃபினான்ஷியலாக மெச்சூர் ஆனானா நமக்கு தெரியல. ஒரு ஃபிசிக்கலாக ஆகிடுறான். ஹூ கேர்ஸ்? ஃபிசிக்கலாக மெச்சூர் ஆகிட்டா கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுட்டா அதெல்லாம் பார்க்குறது யார்? வைஃபை யார் பார்க்குறது? ஆனால் அன்னைக்கு எத்தனை வயசில் மெச்சூர் ஆகிட்டாங்களா? 18 கல்யாணம் ஆகுது வந்துடு. ஆனால் 20 வயதில் தான் அவனுக்கு ஒரு கேர்ள் வேணுன்றது அவனுக்கு தோணுச்சான். அன்னைக்கு 16 வயசில் என்ன அழகாக ஆர்டர் சூப்பராக இருக்குது பாருங்கள். 16 வயசில் பிஸ்னஸ் எடுத்துட்டான், 18 வயசில் கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, 19, 20 அவங்க அம்மா அப்பா தேடுவாங்க. இல்லை ஒரு வயசில் 18 கல்யாணம் பண்ணிட்டா கூட அவன் ஒய்ஃபு கூட ஃப்ரெண்டாக இருப்பான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாள். 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு அந்த உணர்வுகள் வரும், அவளுக்கு அந்த உணர்வுகள் வரும், அவங்க பிள்ளை பெற்று எடுப்பாங்க. இன்னைக்கு சத்ரு உலகத்தை கெடுத்திருக்கிறத நம்ம பார்த்தோன்னா பயமாக இருக்குது தேவஜனமே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு 12 வயசு ஆம்பளை பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதான். அப்படியே குழப்பமாக இருக்குது. அவனுக்கு கையில் காசு இல்லை, ஆனால் என்ன பண்ணணும்னு தோணுது? அதுக்கு ஷார்ட்கட்டு தான் பாவத்தில் விழுந்துடலாம், இச்சையில் விழுந்துடலாம். யார் கேட்க போகிறாங்க? பண்ணாண்ணா நான் தப்பு இருக்குது, வாதாண்ணா. மீதி பேர் பண்ணாதே என்ன பண்ணுறேன்? இல்லை, மீதி பேர் பண்ணோம்ல, இது பண்ணாதன்ட்ட பிறகு பண்ணிட்டு அப்புறம் இது கையில் வந்து ஹெல்ப் நம்ம கேட்கக்கூடாது. A to Z அது சொல்கிறது தான் கேட்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, மனசாட்சி ஒன்று சொல்லலாம், உலகம் ஒன்று சொல்லலாம், ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறாரு, the ruin of this impure souls. மகனே, உன் ஆத்துமாவை நீ பத்திரமாய் காத்து கொள்ளவில்லை என்றால் உன் ஆத்துமா அழிவுக்கு நேராக போய்விடும். ஆமென். there is hatred, there is horror.
கல்ச்சரில், சமுதாயத்தில் மக்களுக்கு கவலை, பயம் வந்துருச்சு. ஒரே பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. லாட் ஆஃப் திங்ஸ் டூ திஸ். இயற்கையாக, சமுதாயத்தில், பண ரீதியாக, குடும்பத்தில், டெக்னாலஜி வகையில் மனிதன் அழிவதற்கு, பாவத்தில் விழுவதற்கு காரணமாய் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது என்றால், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் வழிகளை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கட்டோன்னு யோபையா சொல்கிறார். என் வழிகளை பார்த்து என் நடைகளை என்றார். நான் எங்கே போகிறேன்னு அவர் என்றார். இன்னைக்கு காலையில் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு அப்பாவோட ஃபோனை பையோடு ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான். அந்த ஃபோனோட லொக்கேஷன் ஆனில் இருக்குது. கூகுள் மேப்ஸ் வச்சு அவன் இந்த ட்ரெயின்லேருந்து திருடிக்கிட்டு அண்ணாட கிராஸ் பண்ணி அந்த ட்ரெயினில் ஏறிட்டு அவன் போகிறதெல்லாம் லொக்கேட் பண்ணி அவன் பின்னாடியே போய் ஒரு பையன், அந்த அப்பாவோட பையன் இந்த மாதிரி தொலைஞ்சிச்சிரான்னு யாரோ அங்கிளோட ஃபோன்லேருந்து அதை வச்சு ஆக்சஸ் பண்ணி விடிய காலத்துக்குள்ளே அவனை புஷ்டான். வேறு எங்கேயோ பஸ் ஸ்டாப்பில் போய் அவர் நின்று பஸ் ஏற போகிறாரு. ஒரு 2-3 முறை அந்த ஆள் தப்பிச்சிட்டான். அப்புறம் அக்யூரேட்டாக 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் காட்டுது. அது உன் ஃபோனு. போனால் அவங்க அப்பா திருடின பையன் வச்சு நின்றுக்கிறாரு பஸ் ஸ்டாப்பில். இன்றைய டெக்னாலஜியை நம்ம போகிற வழியை வாட்ச் பண்ணோன்னா, இவர் அன்னைக்கே நம்மளை வாட்ச் பண்ணுறாருப்பா. நம்ம நல்லா வாழணும்னா இன்றைக்கி அவருக்கு சமர்ப்பிக்கலாம். பிள்ளைகளா, தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் மாயில் நடந்தனோ, என் கால் கபடு செய்து தீவிர்த்தது என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. ஆண்டவருடைய வசனம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாற மாட்டுது. அது என்ன சொல்லுவாங்க, நம்மை சீர்படுத்துகிறது. உமது கோல் உமது தடியோன்னு தாவீது ராஜா சொன்னது போல் எல்லாம் லைனில் நில்லுங்கன்னு எங்கள் பிடி சார் சொல்லுவார். நம்ம பாருல நம்ம லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் பெரிய பரம்பு வச்சுருப்பார். அந்த பரம்பு வச்சு 3 பேர் அப்படி தட்டுவார். போ உள்ளப்போ உள்ளப்போ அப்படின்னா. நம்ம வளைஞ்சாலும் பரம்பு என்ன பண்ணாது, வளையாது, கரெக்டாக நிற்கும். அப்புறம் அங்கேருந்து போவார், நேரவா, அப்புறம் 3 பேர் போவார். அதை தான் தாவீது சொல்கிறார், முது கோலும் முது தடியும் என்னை, ஆண்டவரே உங்கள் கோல் என்னை சரியாக வைக்கிறது ஆண்டவர். ஏன் பிள்ளைங்களா, உலகத்தில் இஷ்டத்துக்கு வாழலாமே. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் விண்ணுக்குரியவர்கள். தாய் வயிற்றில் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் பிறந்த நாம் இயேசு ராஜாவோட ஞானஸ்தானத்தை பெற்று விண்ணில் பிறக்க போகிறோம். இந்த மண்ணில் செய்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்தா சாத்தானுக்கு பயப்பட தேவையில்லை. சாத்தானே முன்னாடி வந்தால் கூட போடா என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படலைன்னா நம்ம எல்லாருக்கும் பயப்பட வேண்டும். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள் வேறொற்று போகிறது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுனால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. தன்னுடைய உத்தமத்தை லேடிஸ் கையில் அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தார் என்பதை அவர் இங்கே பேசுகிறார். அந்த மாதிரி ஆனால் அது எனக்கு திருப்பி நடக்கட்டும் அப்படின்றார். நான் இப்பேற்பட்ட பாவம் செய்தவன் அல்ல, நான் உத்தமனாய் இருக்கிறேன் ஆண்டவர் பார்வையில். அது பாதாளம் பரியந்த பட்சிக்கும், அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாகும். நான் அந்த பாவம் செய்தவன் அல்ல. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ஆனால் எனக்கு இப்படி ஆகட்டும். வா, அவனுங்க வாய் மூடிக்கிற அளவுக்கு பேசிட்டார். அவன் என்னென்னலாம் ஜட்ஜி பண்ணி நினைச்சானோ அதெல்லாம் இல்லை என்பதை சொன்னான். தன்னுடைய உத்தமத்தை பற்றி, தன் மனைவிக்கு உத்தம புருஷனாய் வாழ்ந்ததை பற்றி பேசின யோபு தன் வேலைக்காரர்களே தான் எப்படி நடந்தார் என்பதை பற்றி பேச போகிறார். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இது. தன் வேலைக்காரர்கள், வேலை செய்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் உள்ள வயசானவங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏழைங்க, அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், எல்லாருக்கும் தேவன் அவர் தான். அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ நம்ம அவரை ட்ரீட் பண்ணதான் அர்த்தமா. இந்த எளியவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். இவனை நீ ஏதாவது பண்ண என்ன பண்ணதா அர்த்தம், இவனை தொட்ட என்ன தொட்டதா அர்த்தம். பாருங்க, என் வேலைக்காரனானாலும் 13ஆம் வசனம், வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால்
தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறுத்து சொல்வேன்? என் வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஐயா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப காயமாக இருக்குது. நான் எதிர்வாதம் தப்பாக பண்ணியிருக்கேனா? இல்லையே. நியாயத்தை நியாயமாக பேசியிருக்கிறேன். தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவளையும் உண்டு பண்ணினவர் அல்லவா? ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினவர் அல்லவா? நான் எப்படி அம்மா வயத்தில் பிறந்தனோ அது மாதிரி என் வேலைக்காரனோ பிறந்தா. நான் எனக்கு எப்படி 2 கண்ணு மூக்கு வாயிலாகுது, அதே போல் அவனுக்கும் இருக்குது. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? சூப்பர்யா. அவங்களாம் சாப்பிட நான் சாப்பிட்டது உண்டோ? நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேனா? நான் சாப்பிட்ருக்கேனா? எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் மீன் வறுத்த வாசனையை கொடுத்துட்டு நான் வறுத்த மீனை சாப்பிட்டுட்டு நீங்கள் வாசனையை மட்டும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேனா? அல்லேலூயா. ஆமாம். நான் ஒரு கதை படித்தேன். அவன் வந்து ஒரு கஞ்சன் அவன் வந்து பேக்கரி வச்சுருந்தானா. அப்போ அவன் பேக்கரியில் வந்து விலை குறைக்க மாட்டாரான், எல்லாம் பண்ண மாட்டாரான். அப்போ அங்கே ஒரு ஏழை இருந்தானா. அந்த ஏழைக்கு வந்து அந்த ஏழைக்கு பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியல. அந்த ஜன்னல் வழியாக அந்த சிம்னி இருக்கும் பாருங்கள், அங்கே போய் நின்று அதை சுவாசின்னு இருந்தானா. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டு என்னோடய பேக்கரியில் உள்ள ஸ்மெல் என்ன பண்ணிட்டான், மோந்துட்டான்னு அங்கே உள்ள லாயர்களை கூப்பிட்டு போயிட்டானா, லோக்கல் ஜட்ஜிகளை கூப்பிட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டான் அவர்? அப்புறம் நியாயம் தீர்த்து அவனை காப்பாற்றி விடுவார். அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் வாங்கின்னு கொடுத்துருவார். ரைட்டா? எப்படி கொடுப்பாருன்னா, இவனோட வாதம்னா என் பேக்கரியில் வந்த நல்ல ஸ்மெல்லாம் மோந்துட்டான், அதனால் அவனை இவ்வளோ ஃபைன் பண்ணோம். அவன் கையில் ஃபைன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அவன் ஒரு ஏழை அவன் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணார், அவன் கையில் கொடுத்துட்டார். அவன் விட்றா மாதிரி தரல, போராடுறான். இந்தா போடுறான். அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்ட பிறகு குர்றானார் ஜட்ஜி, குத்துட்டான். திரும்பி வாங்கி இவன் கையில் குத்துட்டார். அவன் டென்ஷன் ஆகிட்டான். அதுன்னு அப்படி இப்படி அவன் உன் பேக்கரியை மோந்துட்டான்னா நீ அவன் ஃபைனை பார்த்துட்டா போதும்னான்ட்டார். என்ன பண்ணா போதும்? அவன் உன்னோட பேக்கரியில் வர கேக்கு ஸ்மெல்ல மோந்துட்டான்னு நீ சொல்லிட்டேன்னா அவன் காசை நீ என்ன பண்ணா போதும், பார்த்துட்டா போதும், தொட்டா போதும், அது அப்படி திருப்பி குத்துருட்டார். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஏன்? தன் கையில் பவர் இருக்கும்போது. இப்போ ஐயா சொல்கிறாரு, நான் எப்படி விசாரிக்கும் போது மறுத்துரு சொல்லுவேன், என்ன அம்மா வயிற்றில் உருவாக்குனவர், என் ஏழைகளை நான் வஞ்சித்தது உண்டோ, அவள் கண்களை பூத்து போக பண்ணினது உண்டோ, தாய் தகப்பனாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ, என் சிறு வயது முதல் அவன் தகப்பனத்தில் வருவது போல என்னோட வளர்ந்தான், நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். சூப்பர்யா. அவன் அவங்க அம்மா அப்பா வீட்டில் எப்படி சாப்பிட்டானோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பிட்டானே. நல்லா பேசிட்டார்ல. அவங்க வீட்டில் வளர்றது போல என்கிட்ட வளர்ந்தானே. ஒரு உடுப்பில்லாமல் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒலிபங்க வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டிருந்து உண்டானால் என் கைப்பட்டை தோலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. அடேங்க அப்பா, நான் மட்டும் ஏழைக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தேன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு கழண்டு போட்டேன்டா. அமைதியாக இருந்து பேசினாலும் பேசினார். தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருக்கிறது. ஆண்டவரை பற்றி எனக்கு பேசுறது பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய தரப்பு வாதத்தை நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இதில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் அவர் என்ன பண்ணல, தூஷிக்கலை. ஸ்டில் தன்னுடைய உணர்ச்சிகளை ஞானமாக பேசுகிறார். நான் ஏழைகளுக்கு உதவி செய்தது உண்டு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தது உண்டு, அனாதைகளுக்கு உதவி செய்தது உண்டு என்று பேசிக்கொண்டு வந்த யோபு 24ஆம் வசனத்திலிருந்து அவர் பிறருடைய பொருளை இச்சித்ததில்லை. என்ன பேச போறாரு? அந்நிய தெய்வங்களை வணங்கினதில்லை. எல்லாத்துலேயும் டிக் மார்க் வாங்கி வரார். ஒய்ஃபு கரெக்டாக இருந்தார், வேலைக்காரங்களுக்கு கரெக்டாக இருந்தார், சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாரு, திக்கற்றவர்களுக்கு கரெக்டாக இருந்தார், விதவைகளுக்கு கரெக்டாக இருந்தவர். இன்றைக்கி சொல்கிறாரு, இன்னொருத்தரோட பொருளை நான் எடுத்தது இல்லை, என் ஆஸ்தியே பெரிதென்று என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்று நான் மகிழ்ந்தும். சூப்பர். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு திருப்தி கட்டளையிடுவாராக. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதோ அதுக்காக எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைய போறீங்க? ஆமென் சொல்லி சந்தோஷமா இருங்க. போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தது. ஐ அம் ஹாப்பி டாடி, தேங்க்யூ டாட்.
ஆமென். சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயம் இல்லாதவையில் விசாரிக்கப்படாதிருக்க அக்கிரமாயிருக்கும். அதனால் உன்னதில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். அதாவது சூரியன் வருது, சந்திரன் வரும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், சூரியனே சந்திரனே, அது ரெண்டையும் நான் சாமி மாதிரி கும்பிட்டேனா? கும்பிடலே. I did not worship any false gods. I worship the real God சொல்லிட்டார். அல்லேலூயா. அடுத்தது, பகைஞர் கையில் கூட நான் நேர்மையை நடந்து கொண்டேன். என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பா அவனுக்கு நேரிட்டு போது களி கூர்ந்ததுண்டோ? எனக்கு எதிரினா நான் செத்தான்னு சொன்னதுண்டோ? சொல்லலையே. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை காண்பிப்பவன் யார் என்று நான் கூடாரத்தின் மனுஷர் சொல்லுவார்களோ? அவன் இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வார்களோ? அவனுக்கு விரோதமாக நான் ஒர்க் பண்ணதுண்டோ? இல்லையே. பரதேசி வீதியில் தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசலை திறந்தேன். பரதேசியானவனை வெளியில் தூங்க வச்சதில்லை, என் வீட்டில் தூங்க வச்சுருக்கேன். ரோட்டில் போகிறவனு கூட என் வீட்டை திறந்து என்ன பண்ணேன் சொல்லுங்கள், சாப்பாடு கொடுத்தேன், தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன். ஆதாம் பற்றி பேச போகிறார். யாரை பற்றி பேசுகிறாரு? நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்தேனோ? ஆதாம் என்ன பண்ணாரு? போட்டார் பாருங்க ஒரு போடு. ஆதாம் என்ன பண்ணாரு? மீறுதலை மூடினார். ஆதாம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஆச்சி பழத்தை சாப்பிட்டு அவர் கையில் கொடுத்ததும் சாப்பிடும்போது அவர் மாடியில் மாற்றங்கள் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்திருக்கணும். மாறுதலாக என்ன பண்ணார்? அவரே தப்பிச்சிக்கப்பட்டார். என்ன பாருங்கள், நம்மளால் பாவத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிக்க முடியாது. பாவம் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நம்மளை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பிச்சிடணும். அதை தான் இங்கே சொல்கிறார். நான் கூப்பிடாமல் இருந்தேனா? மறைச்சி வச்சேனா? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததிலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினாலாவது நான் பேசாது இருந்து வாசற்படியை விட்டு புறப்படாது இருந்தேனோ? நியாயமாக பேசினேனோ? என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கும் எனக்கு விருப்பம் உண்டு சொல்லிட்டாரு. அவருக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் என்ன வேணுமா? மத்தியஸ்தர் வேணும், சர்வ வல்லவருக்கு முன்பதாக. ஐ ஆம் அ பிளேம்லெஸ் மேன். நான் பிளேம்லெஸ் மேன், எனக்குள் குற்றம் இல்லை. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேன். ஆமாம், நான் பண்ண தப்பு எனக்கு கொடுத்தா நான் வச்சுக்கிறேன், என் தலைமையில் தூக்கின்னு சுமக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவனுக்கு நான் என் நடைகளை தொகையாக காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைசால்கள் கூட அழுகிறதும் கூலி கோடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மா உபத்திரப்படுத்துவதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. நான் மனைவிக்குலேருந்து ஆரம்பித்து வேலைக்காரிங்க, ஏழைகள், விதவைகள், அனாதைகள், எதிரி வரைக்கும் பேசிட்டு இந்த மண்ணுக்கு கூட நான் துரோகம் பண்ணல. மண்ணு கூட வேண்டிய தண்ணியை பாய்ச்சினேன், வேண்டியதை பண்ணேன். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. தேவி ஜனமே, நம்முடைய வார்த்தைகள் என்ன? நீதிமான்கள் வேதத்தில் இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. இவர் நீதிமான் என்பதை நம்ம சொல்லுங்க, தேவன் சொல்கிறார். பார்த்துடலாம். 1ஆம் அதிகாரத்தில் ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பார்த்தீங்களா? இது பைபிள் சொல்லுது. ஓகே, ஆமாம், அவனோட சொத்தெல்லாம் பைபிள் சொல்லுது. இப்போ ஆண்டவர் சொல்ல போகிறார் 7ஆம் வசனத்தில், அதே யோபு 1:7, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, படிங்க, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் சும்மாலாம் நம்மளை விட்டுற மாட்டாருங்க. நம்ம பண்ண ரைட்டுக்கு சரியான மார்க் போடுவார்.
யோபு உத்தமனா இல்லைன்னா ஆண்டவர் சன்மார்க்கன்லன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. ஆண்டவருக்கு பயப்படாதவனா இருந்திருந்தான்னா உத்தமனும் தேவனுக்கு அந்த வார்த்தை விட்டுருவார். பொல்லாப்பு விலகாதனா ஒன்று தான் சொல்லுவார். நம்மளா மாதிரி கெட்டவனை பெருசாக புகழ்ந்து நல்லவனை பிடிக்கலன்னா அவனை கெட்டவன் மாதிரி பேசி பண்ணுறோமா? அப்படி பேச மாட்டார். கரெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. கரெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தாரு. இந்த யோபனுடைய வார்த்தைகள் முடிந்தது. தெய்வ ஜனமே, நம்மளுக்கும் பேசுகிறதுக்கு காலம் இருக்குது, நமக்கும் பேசுகிறதுக்கு இடம் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம்? நம்ம பேசுகிறத மக்கள் முன்னால் எடுபடலாம். கர்த்தர் முன்பதாக எடுபட வேண்டுமே. கர்த்தர் முன்பதாக உத்தமம் எடுபடும். இயேசு கிறிஸ்து உத்தமராய் இருந்தார். அவர் ப்ரே பண்ணுறாரு, கேட்குது. காரணம் தெரியுமா? உத்தமராக இருந்தார். நீங்களும் நானும் கூட உத்தமமாக இருக்கலாம். இன்றைக்கு நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கப்படுவார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தெய்வ ஜனமே, நம்மும் உத்தமர்களாக மாறலாம், நம்மளும் பரிசுத்தர்களாக மாறலாம். பாவிகளாக இருக்கிற நம்மை பரிசுத்தமாக அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். நமக்கு எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவர்களை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி, ஆண்டவரை நான் விட்டுடுறேன்னா எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பாவமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் அது அநியாயமானது. கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம், மனிதர்களுக்கு விரோதமாக அநியாயம், குடும்பத்துக்கு விரோதமாக அநியாயம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நம்மையும் யோபை போன்று உத்தமர்களாய் மாற்றி பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். நம்மை பாவிகளாய் பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேர்க்க மாட்டார். இந்த பூமியிலே தம்முடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து பரலோகத்தை ஏற்றுவார். பாவத்தில் இருந்தால் நம்ம பரலோகன்ற ஃப்ளைட்டில் ஏறவே முடியாது, உள்ள என்ட்ரி ஆகாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தால் அந்த ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேர்க்கும். வாங்க தேவஜனமே, நாம் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மத்திலே வருகிறார். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய போகிறோம். உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஓ, உமக்கு பிரியமானதை செய். இயேசு ராஜா, எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சேர்ந்து சொல்லலாமா? நீரே என் தேவன், ஓ நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான
தகப்பனே. அப்பா, அநேக வார்த்தைகள் மூலிமா எங்கள் கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. அடியலை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோபு 31 அதிகாரம் 37 அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல் அவனிடத்தில் போவேன். இங்கும் வந்து யோபு ஐயாவை பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் போய்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவரோட நண்பர்களோ அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை குற்றப்படுத்தியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, தம் மனைவி கூட பார்த்தீங்கன்னா அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவரை யாருமே புரிந்து கொள்ளலையே, என்னை யாருமே இந்த இடத்துல என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்களே என்று அவர் வேதனையோடு இருக்கிறார். என்னை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆண்டவர் பக்கமாய் திரும்பி அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த நண்பர்கள் சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சிட்ட, அதனால தான் இதெல்லாம் நேர்ந்தது என்று அவரை மறுபடியும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாள்லையும் நம்மையும் பார்த்து அநேக பேர் இப்படி தான் நம்மளை காயப்படுத்தபடி நம்ம அந்த இடத்துல குற்றமே செய்திருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் பண்ண, நீ தான் இந்த காரியத்தை செஞ்சேன்ட்டு நம்மளை பார்த்து குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ பண்ணதுனால தான் இது நேர்ந்தது என்று நம்மளோட நியாயத்தை சொல்லும் போது நம்மளை கேட்கறதுக்கு கூட அந்த இடத்துல ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். இந்த நாள்லையும் என்னை குறித்து ஒரு சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு கீழே வேலை செய்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே அந்த தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பக்கமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதையும் எங்கள் மேல் அதிகாரி நம்பிட்டு நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் பேசுகிற வார்த்தை அந்த இடத்துல எடுபடவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ரொம்ப கவலையோடு ஆண்டவர் பக்கமாக நான் அழுது புலம்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்காக நியாயம் செய்ய நீங்கள் வாங்கப்பா. நான் பேசுகிற வார்த்தைகள் அந்த இடத்துல எடுபடலை, என்னை ரொம்ப குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. நான் இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிறேனப்பா, எனக்காக நீங்கள் வழக்காடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் என்னை குற்றப்படுத்தி அந்த இடத்துல சொன்னாங்களோ அவங்களே வேலை விட்டு போகும்படி ஆண்டவர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்காக என் தேவன் வழக்காடினார். நீ எந்த வித தப்பும் செய்யலை, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்காக அந்த இடத்துல வழக்காடினார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் நாமளும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்மளை யாராவது குற்றப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா? நம்ம செய்யாத தப்பை நாம தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? நம்ம இருதயத்தில் கைகளை வைத்து கொள்ளலாம். இது ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லப்பா, இந்த பூமியில யாருமே இல்லப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க புரிந்து கொள்ளுங்கப்பா, எனக்காக நீங்க நியாயம் செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் அப்படியே விட்டு கொடுக்கலாம். எந்தெந்த காரியத்துக்காக சோர்ந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, நமக்காக நியாயாதிபதி சர்வ வல்லவர் நமக்காக வந்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படியே விட்டு கொடுக்கலாம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல்
ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை. தகப்பனே, அப்பா, என்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. யோபோட வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம்ப்பா, அவங்க மனைவி கூட அவங்கள புரிந்து கொள்ளலப்பா. அவங்கள காயப்படுத்தியே பேசுனாங்களப்பா. அவர் ஒரு நீதிமான் என்று யாருமே அந்த இடத்துல புரிந்து கொள்ளலப்பா. இதோ இந்த நாள்ல நாங்களும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில தான் பண்ணிக்கிறோம் அப்பா. அநேக பேர் எங்களை குற்றப்படுத்துகிறாங்களப்பா, எங்களை காயப்படுத்துகிறாங்களப்பா. இதோ இந்த நாள்ல உமக்கு நாங்க தெரியப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்ய நீங்க வாங்கப்பா. எங்களுக்கு நியாயம் செய்ய நீங்க வாங்கப்பா. அப்பா, இந்த உலகத்துல யாருமே சாட்சியா இல்லைனாலும் எங்களுக்காக நீங்க சாட்சி கொடுப்பீங்கப்பா. அப்பா, அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது உம்மிடத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்காக வழக்கடன் நீங்க வந்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எந்த சூழ்நிலையில எங்களை குற்றப்படுத்தி நாங்க நின்று கொண்டு இருக்கிறோமேப்பா, அந்த இடத்துல எங்கள் தலைகளை நீங்க உயர்த்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வீணான பழிகளை சுமந்து இந்த நாள்ல நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த பழியிலிருந்து முற்றிலுமா ஒரு விடுதலை எங்களுக்கு நீங்க கட்டளையிட போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் 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 அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஷாலோம்.